பிக் பாஸோட அன்சீன் ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னொரு பக்கம் இதை பண்ணலாம், இதை கேள்வி கேட்கணும், பிரஜன் பேசினது தப்பு, ரொம்ப ரொம்ப தப்புன்ற மாதிரி சுபிக்ஷா, வியானா மற்றும் பார்வதி பொங்கி எழுறதுல பார்க்க முடியும். எனக்கு அப்பயே தெரியும் பார்வதி இதை போய் கேட்க மாட்டாங்க, அது கேட்டா பார்வதிக்கே ரிவர்ஸ் ஆகும்ன்றது தெரிஞ்சு அதெல்லாம் பண்ண வேணான்ற மாதிரி ஏகப்பட்ட வசனங்கள் பேசுவாங்கல்ல, அந்த வசனங்கள் பேசிட்டு கடைசியில சுபிக்ஷா போய் கேட்டு மொக்க வாங்கிட்டு வந்த தருணம் நம்மளால பார்க்க முடிஞ்சு. அது என்ன ஏதுன்றதை டீட்டெயிலா பார்த்தவும். வணக்கம் மக்களே, நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் லைக் பண்ணிருங்க, கூட சேர்த்து அந்த ஐப்பியும் பிரஸ் பண்ணிருங்க. நீங்க லைக் போட்டீங்கனாலும் ஐப்பு போட்டீங்கனாலும் வீடியோ பல பேருக்கு ரெக்கமெண்டேஷன் ஆகும், அது எனக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மறந்துடாதீங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் அன்சீன் ப்ரோமோக்குள்ள போயிடலாம். ஸோ அது ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல நடந்த சம்பவம் தான். இவர் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க ஒரு விஷயத்துல பிரவீன்ராஜ் வந்து வியானாவை பத்தி சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயத்துல ஸ்கோப் இல்லைன்னா அதுல இருந்து நீங்க அப்படியே விலகி போறதுக்கான முயற்சி எல்லாம் பண்ணிருவீங்க, இதெல்லாம் நீங்க பண்ணிருவீங்க அப்படின்ற மாதிரி கிச்சன்ல சொல்லியிருப்பாரு. இல்ல நீங்க பெஸ்டா கனியக்கா வந்ததால நான் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நான் கனியக்கா வந்ததால போனதுன்னு நான் சொல்லமா, உங்களுக்கு ஸ்கோப் இல்லைன்னா, உங்களுக்கு அது சரியா வரலன்னா அதுல இருந்து நீங்க விலகிடுவீங்க அப்படின்றது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி உடைக்கிறாப்புல. உடைச்ச உடனே இவங்க என்ன சொல்றாங்க, அதெல்லாம் காரணம் கிடையாது, அதெல்லாம் காரணம் கிடையாது. எனக்கும் சாண்ட்ராக்கும் ஒரு முரண்பாடான ஒரு பிரச்சனைகள் இருக்கு, சில விஷயங்கள் இருக்கு. அவங்க என்ன தரையான வார்த்தைகள்லாம் பேசியிருக்காங்க, அது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. ஸோ அவங்க பிரச்சனை எங்களுக்குள்ள இருக்கு. அதில் குறிப்பா என்ன பார்த்து சொல்றாங்க, என்னோட பதவிக்காக தான் நீ இருக்க, எப்ப பதவி போலாம் அந்த இடத்த பிடிக்கலான்ற மாதிரிலாம் பேசுறாங்க. அப்புறம் நான் அவங்க கூட எப்படி ஒர்க் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ண முடியும், என்னாலாம் பண்ணவே முடியாது, இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி வியானா பேச, உடனே ஏமா கொடுக்கப்பட்ட டாஸ்க்குமா, அவங்க தப்பு, கொடுக்கப்பட்ட டாஸ்க் நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே, இல்ல அதெல்லாம் முடியாது, குறிப்பா அவங்க ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க, தப்பு பண்ண நபர் அந்த வேலையில திரும்ப வேலையை விட்டு போயிட்டு திரும்ப வேலைக்கு வராங்க, தப்பு பண்ணாத ஆள் நான் என்ன பண்ணேன் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாங்க. தப்பு பண்ணாத ஆள் ஏமா வேலையை விட்டு போன, நீ ஏன் வேலையை விட்டு போன, தப்பு பண்ணவங்க போறாங்க, நீ ஏன் வேலையை விட்டு போன, இருக்க கூடாது இல்ல அப்படின்ற மாதிரி கேட்கிற ஒரு ப்ரோமோ தான். ஸோ இதுல வந்து பிரவீன்ராஜ் சில விஷயங்களை எக்ஸ்பிரஸ் பண்ண முயற்சி பண்ணி சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுல குறிப்பா இதே அதுல ஸ்கோப் என்னன்னா அவங்க ஸ்டார் வாங்கணும்ன்றது தான். அவங்க அந்த ஸ்டெப் ஆகிட்டு திரும்ப நம்ம டீல் எடுத்து மேனேஜ் பண்ணிடலாம், அது நம்ம கைவசம் வந்துடும் நினைச்சாங்க. பட் ரிட்டன் சாண்ட்ரா வருவது வியானாக்கே ஒரு அதிர்ச்சி தான். ஏன்னா சாண்ட்ரா இருந்தா சாண்ட்ரா கண்ட்ரோல்ல இருந்தது கிச்சன் ஃபுல்லாவே, அதை மீறி வியானா சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க. ஸோ இப்போ இவங்க சாண்ட்ரா போயிட்டா மொத்த கண்ட்ரோல் நம்ம கையில வந்துடும்ல, நம்ம ஏதாவது பண்ணிக்கலான்ற மாதிரி பிளான் பண்ணாங்க. அது சாண்ட்ராவோட சீக்ரெட் டாஸ்க்கு, சாண்ட்ரா விட முடியாம பல விஷயங்கள் இருந்தது. பட் உண்மையை சொல்லனா கிச்சன்ல பாடுபட்டு உழைச்சது யாருன்னா அது சாண்ட்ரா தான். 2 நாள் அந்த சாண்ட்ராக்கான கிரெடிட் வேற போய் சேரவே இல்லை, மற்ற நபர்களுக்கெல்லாம் போய் சேர்ந்திருக்கே தவிர்த்து அவங்க போட்ட உழைப்புக்கான கிரெடிட் இது வரைக்கும் அவங்க போய் சேரல அப்படின்றது தான். அதுக்கப்புறம் அவங்க சீக்ரெட் டாஸ்க் பண்ணாங்க, அதுக்கு ஏகப்பட்ட அடிகள் வாங்கி இப்போ ஜெயிலையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அப்படின்னு ஒரு சீக்ரெட் டாஸ்க் தாண்டா பண்ணேன், அதுக்கு ஜெயில் வரையும் அமிச்சிட்டீங்களான்ற மாதிரி. ஸோ லைவ்ல ஆல்ரெடி ஜெயிலுக்கு போயிட்டு இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. அதில் குறிப்பா பிக் பாஸ் வந்து எஃப்ஜே ரோஸ் பண்ணதெல்லாம் நல்லா இருந்து. ஏன்னா எஃப்ஜே ஃபேன் வசதி இதெல்லாம் நல்லா இருக்கா ஜெயிலில் அப்படின்னு கேட்கும்போது, இருக்கு பிக் பாஸ் அப்படின்னும் போது, இல்லை ஃபேன் வேணுமா சொல்லுங்க அப்படின் போது, ஃபேன் வேணாம் பிக் பாஸ், இதே போதும், ஃபேன்லாம் வேணாம், நீங்க எங்க வேலையை கரெக்டா பாருங்க, வெளியே ஃபேன்ஸ் எல்லாம் உருவாங்குங்கன்றாங்க மாதிரி அங்க சொல்லிட்டாரு. உடனே திவ்யா என்ன சொல்றாங்க, அந்த ஜெயில் பக்கத்துல நின்றுட்டு, இதுக்கு ஃபேன்ஸ் எல்லாம் வேணும்னா இதுக்கு என்ன போட்டிருக்கலாம் பிக் பாஸ், நானே நல்லா பண்ணியிருப்பேன் போது, அவசரப்படாதீங்க திவ்யா, எல்லாரும் அந்த ஜெயிலுக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்கும், அதுக்கான வாய்ப்பை நானும் அமைச்சு தரேன், ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்கும் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அங்க ஒரு பக்கம் திவ்யாவுக்கு ஒரு போடு போட்டார் பிக் பாஸ். இது லைவ்ல நடந்த விஷயமா, இது ப்ரோமோ ஒன்று, லைவ்ல நடந்த ஒரு விஷயம். அடுத்து பிரஜன் எந்த வந்து சொன்னாரு பார்வதிக்கு எதிரா, ஸோ தயவு செய்து இந்த மாதிரி வந்து என்ன பேசாதமா, எனக்கு அது விருப்பம் இல்லைம்மா, எனக்குன்னு குடும்பம் இருக்கு, இது இருக்கு அது இருக்குன்ற மாதிரி அவர் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி அட்ரஸ் பண்ணார் அந்த இஷ்யூ. ஓகே, அட்ரஸ் பண்ணி முடிச்சுட்டு போனாரா. அதில் குறிப்பாக பார்வதி இப்படி பண்ணாங்க, நீல் டவுன் பண்ணி என்னை விட்டுருங்க, எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்றத ஓப்பனாக சொல்லிட்டார். அதோட மீனிங் என்னன்னா, பிரஜன் செட்ஸ் ஏ பவுண்டரி, பிரஜன் தனக்கான உரிய பவுண்டரியை செட் பண்ணியிருக்காரு, அது தப்பு சொல்ல முடியாது. எப்படி அவருக்கான பவுண்டரியை செட் பண்ணியிருக்காரு, அது தப்பு சொல்ல முடியாது. மேபி நீங்க அவர் மேல தப்பு சொல்லுவீங்கன்னா, அந்த திமு ஆட்டிடியூடா பேசுறது, அப்புறம் இந்த ஒய்ஃப் மேல கை வச்சா நான் சும்மா இருக்க மாட்டேன்ற மாதிரி சில விஷயங்கள் விடுறாருல, இது கேமா பார்க்கணுன்றது தான் பாயிண்ட். அந்த விஷயங்கள் சொல்றாருல, அதுல அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் விடுறாருல, அதுல போட்டு அடிங்க, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா இந்த இடத்துல அவருக்கான பவுண்டரி செட் பண்றதுக்கான உரிமை அவருக்கு இருக்கு, தனக்கான பவுண்டரியை செட் பண்ற உரிமை அவருக்கு இல்லைன்னா வேற யாருக்குங்க அப்படின்றதான் என்னோட கேள்வி. அதை அங்க ஓப்பனா டிக்ளேர் பண்ணிட்டார். அதுவும் குறிப்பா பார்வதி அப்படின்ற நபர் இருக்காங்களா இந்த வீட்டுக்குள்ள, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பார்வதின்ற நபர் இருக்காங்கல்ல, எல்லா வாட்டியும் ஏதாவது ஒரு கார்டு எடுக்க முயற்சி பண்ணிட்டே இருக்காங்க. குறிப்பா அந்த உமன் கார்டு அப்படின்ற ஒரு கார்டை எத்தனை இடத்துல மேக்சிமம் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க நீங்க யோசிச்சு பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பிக்கெஸ்ட் எக்ஸாம்பிளே கமருதீன், கூட இருந்த கமருதீனுக்கே அந்த மாதிரி நடந்து இந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னு நமக்கே தெரியுது.
அப்ப வெளியே இருந்து உள்ள போற கெஸ்டா போறவங்க 2 பேருக்கு தெரியுமா தெரியாதா? பார்வதி இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் யோசிப்பாங்கன்றது டெஃபினெட்லி தே வில் நோ, ரைட்? அவங்களுக்கு தெரிஞ்சுதானே இருக்கும். அப்ப என்ன பண்றாங்க, இது நடந்து முடிஞ்சோடனே வியானா, சுபிக்ஷா மற்றும் பார்வதி அந்த லிவிங் சோஃபால உட்காந்துட்டு இருக்கும்போது வியானா சொல்றாங்க, அவர் வந்து இப்படி பேசிருக்க கூடாது, உங்களை கேரக்டர் அசாசினேஷன் பண்ணியிருக்காரு. அது எப்படி ஒட்டுமொத்த பெண்களும் இங்க இருக்கும் போது நம்ம எல்லாம் ஒரு பக்கம் போற மாதிரி இப்படி பேசுறாரு, இது எந்த விதத்தில் நியாயம்? இது வந்து நீங்க கேட்டிருக்கணும். எனக்கும் தோணுச்சு, நீங்க கேட்காம நாங்க போய் கேட்டா தப்பா இருக்காதுன்ற மாதிரி வியானாவும் சுபிக்ஷாவும் பேசுறாங்க இதுல. ஓகேவா? உடனே என்ன சொல்றாங்க, நான்லாம் கேட்க விரும்பல, அவங்க என்ன பண்றாங்களோ பண்ணிக்கிட்டானு, பிரச்சனை இல்ல. கேரக்டர் அசாசினேஷன் பண்றது, ப்ரீ ஜட்ஜ்மெண்டோட பல விஷயங்கள் பண்றது, அதுக்கெல்லாம் நான் ஸ்கோப்பே கொடுக்க போறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலி பார்வதி அங்க போய் கேட்க முடியாது. கேட்டா அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். இன்னொரு பக்கம் கமர்தீனோட விஷயம் வெளியே வரும்ன்றது கிளியரா அவங்களுக்கு தெரியும். தெரியாமலாம் கிடையாது. ஸோ இப்போ அதை ஓப்பன் பண்ணி பிரஜன் கிட்ட போய் இப்படி கேட்டுறேன். நான் என்ன கேட்கிறேன், இந்த ஒரு பிரச்சனை இருக்குல்ல, பார்வதி இது வேணுத்துக்கிட்டே தான் பண்ணாங்க. ஏன்னா இந்த ஒரு விஷயம் 2 பேருக்கும் நடந்திருக்கு. பிரஜன் கிட்டே டைரக்டா போய் அட்ரஸ் பண்ணிருக்கலாமே பார்வதி. ஏன் அட்ரஸ் பண்ணாம எல்லா ரீசன்ஸையும் சொல்லி முடிச்சிட்டாங்க. ஐ மீன் அவங்களோட டேர்ன் முடிஞ்சிச்சு. அந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மர்ல டேர்ன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசியா வந்து அந்த ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்றாங்களே, தனியா கூப்பிட்டு வச்சு அட்ரஸ் பண்ணிருக்கலாம். அப்ப என்ன ட்ரை பண்றீங்க, இவர் ஒட்டுமொத்த வீட்டுக்கு எதிராக என்ன இப்படி பண்ணிட்டாருன்ற மாதிரி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் போறதுக்கு ட்ரை பண்றீங்க. ட்ரை பண்ணவொன்னே என்ன, நான் டிஃபெண்ட் பண்ண போறேன்ற மாதிரி அவரை டிஃபெண்ட் பண்ண போறாரு. அது தப்பு இல்லை. இந்த இடத்துல வந்து என்ன சொல்றாங்க, நான் போய் கேட்க மாட்டேன், எனக்கு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த மாதிரி அவங்க சீப்பா விளையாடுவாங்க, கேவலமா விளையாடுவாங்கன்னு சொல்றது வெட்டம் இல்லாம, நான் இது வரைக்கும் உமன் கார்டே நான் எடுத்தது இல்லையே. பல இடத்துல வந்து ஒரு பெண் இருக்கிறதால இப்படி பண்றீங்களா, பெண் இருக்கிறதால இப்படி பேசுறீங்களா, ஒரு பெண் இருக்கிறதால இப்படி இது பண்றீங்களான்னு பல இடத்துல பெண் 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 எடுத்து பேசினது யாரு? பார்வதி தானே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அது ஃபீலா இருக்கு. அந்த இடத்துல ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டாரு. இன்னொரு பக்கம் சுபிக்ஷா வந்து நான் போய் கேட்பேங்க, இது தப்பா இருக்கு, அது எப்படி சொல்லலாம் அவரு, அப்பெல்லாம் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி. ஸோ இந்த பெண்ணை இப்படி பேசினா இந்த சமூகம் எப்படி முடிவெடுக்குது, இந்த மக்கள் எப்படி முடிவெடுக்கிறாங்கன்றத மக்கள் கையில விடுறேன்ற மாதிரி இங்க ஒரு போர்ட்ரையில மக்கள் கிட்ட கொடுக்குறாங்க. ஓகேவா? இந்த ஒரு போர்ட்ரையில மக்கள் கிட்ட எடுத்துட்டு போய் விட்டுறாங்க. ஆக்சுவலா அவங்க வந்து அது வந்து மேனிப்புலேஷன் மாதிரி தான் எனக்கு இருக்கு. அது என்னோட ஃபீலிங் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போய் கொடுத்து இதன் மூலியமா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணலான்ற மாதிரி தான். ஓகே, அடுத்து என்ன பண்றாங்க, சுபிக்ஷா போய் டைரக்டா கேட்கறாங்க. சுபிக்ஷா போய் டைரக்டா யாருக்கிட்ட, இவங்க கிட்ட கேட்கறாங்க. சைட் அடிக்கிற மேட்டர் இருக்குல்ல, அந்த சைட் அடிக்கிற மேட்டர் டைரக்டா போயிட்டு சைட்டு, நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹீரோவை நம்ம சைட் அடிப்போம்ல, அந்த மாதிரி டிஸ்கஷன் தானே இது. கூட தப்பானாக்கா இதெல்லாம் வந்து இப்படி பேசுறாங்களேன்ற மாதிரி பார்வதி, வியானா, சுபிக்ஷா பேசியாச்சு. பேசிட்டு அங்க எடுத்துட்டு போய் சுபிக்ஷா டைரக்டா கேட்கறாங்க. யாருக்கிட்ட? சாண்ட்ரா மற்றும் பிரஜன் கிட்ட. அப்ப தெளிவா சொல்றாங்க, அவ என் கண்ணு முன்னாடியே நின்றுகிட்டு என் புருஷனை சைட் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தா. என்ன சொல்லிட்டு இருந்தா? மொத வாட்டி சொல்லும் போதே செருப்பால அடிப்பேன்னு நான் சொன்னேன். 2வது வாட்டி திரும்ப கூப்பிட்டு செருப்பால அடிப்பேன்னு நான் சொன்னேன். அப்பயும் அப்படிதான் இருந்தா. கண்ணு முன்னாடியே சொல்லிட்டேன், வேணும்னா நீ கூப்பிட்டு கேளு அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா கிட்ட ஓப்பனா சாண்ட்ரா சொல்லியாச்சு. 2வது விஷயம் என்னன்னா, நாங்க நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபன்னா உட்காந்து நானும் பார்வதியும் பேசும்போது ஃபன்னா பேசின விஷயத்தையே இங்க எடுத்துன்னு வந்து ரிஜிஸ்டர் சொல்றா. இப்போ இதையும் அவ ஃபன்னா சொல்றேன்னு சொல்றா. நம்ம ஃபன்னா பேசின விஷயத்தையே அவ சீரியஸா எடுத்துன்னு வந்து பண்ண முடியுது. அப்ப அது ஃபன்னா சொன்னதா வரும், நம்ம கன்சிடரேஷன் எப்படி எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல போடுறாங்க. கரெக்ட் தானே? ஃபன்னா பேசின விஷயத்தையே 2 பேரும் ஃபன்னா தான் பேசிட்டு இருக்கீங்க. இவங்க சொன்னதை எடுத்துன்னு வந்து நீ சீரியஸா அட்ரஸ் பண்ணும்போது நீங்க சொன்னதை எப்படி அட்ரஸ் பண்ணாம போக முடியும் அப்படின்ற கேள்வி. 2வது சைட் அடிக்கிற மேட்டர்லாம் வந்து என் புருஷனை எல்லாரும் சைட் அடிக்கிறது, கிரஷ் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஒரு ஸ்டாரா இருப்பான், அதுக்கு இருக்கு அப்படின்றது எனக்குமே தெரியும், அது தப்பு கிடையாது. ஆனா இவங்க என்ன மீன் பண்றாங்க, அண்ணன்றாங்களே, அண்ணனை எவனா சைட் அடிப்பானா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கறாங்க சுபிக்ஷா கிட்ட. பதிலே கிடையாது. அண்ணனை எவனா சைட் அடிப்பானான்ற கேள்விக்கு பதிலே கிடையாது. அது எப்படி சொல்ல முடியும்? அப்ப சொல்லு, நீயே சொல்ல. இப்ப இங்க வந்து இப்படி சொல்றாங்க, இது சொல்றாங்க, எது கேட்டாலும் ஃபன்னு சொல்ற பேர்ல இதெல்லாம் பண்ணுவாங்களா? அவங்க இந்த மாதிரி தான் பல விஷயங்கள் பண்றாங்கன்றது எங்களுக்கு தெரியும்ன்ற மாதிரி சாண்ட்ரா விட்டு விளாசுறாங்க அந்த இடத்துல. நியாயமான பாயிண்ட் தானே? பார்வதியை பொறுத்தவரையும் எந்த சுச்சுவேஷன்லயும் வந்து ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு சாதகமா அமையலைன்னா அதை வச்சு ஒரு விக்டிம் மாதிரி ஒரு பிளே பண்ணி ஒரு கார்டு எடுக்க தான் செய்யறாங்க. அது பரவலான நாங்க பாக்குறோம். அந்த இடத்துல பிரஜன் வந்து அவருக்கான பவுண்டரி செட் பண்ணது தப்பு கிடையாது. ஏற்கனவே அந்த மாதிரி இஷ்யூ நடந்திருக்குன்றதால நம்ம பவுண்டரி செட் பண்ணிட்டு இருக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி அவர் முடிவு எடுத்திருக்காரு. அதனால அவர் வந்து எந்த ஒரு இவங்களையோ பிளேம் பண்றதுக்கான முயற்சி போல, எனக்கான பவுண்டரியை நான் செட் பண்றேன், அதுக்குள்ள யாரும் வராதிங்கன்றதான் இன்டென்ஷன். பார்வதி, நீ என்ன, நான் ஒரு இதுல இருக்கும்போது நீ வந்தது உன்னோட தப்பு, அது என்ன கேட்காதன்ற அந்த மாதிரி சிம்பிளா கன்க்ளூஷன் கொடுத்துட்டாரு. இதுதான் பாயிண்ட் ஆஃப் வியூ. அதை பேஸ் பண்ணி கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிட்டீங்க, இது இப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்கன்ற மாதிரி சொல்றாங்களே, அதெல்லாம் இங்க வேலிடே ஆகாது, இன்வேலிடேட். கேரக்டர் அசாசினேஷன் யாருமே பண்ணல, அது வேறு இது வேறு அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.